இந்த வீடியோல கம்பைல்டு லாங்குவேஜுக்கும் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நிறையாவே கேட்பாங்க. அதனால இதில் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கம்பைல்டு லாங்குவேஜ்னா என்ன, அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் உள்ள டெஃபினிஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்பைல்டு லாங்குவேஜ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். கம்பைல்டு லாங்குவேஜ்னா என்ன பண்ணணும் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா ரன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது என்ன பண்ணணும், அது வந்து அந்த கோடை வந்து ஒரு மிஷின் கோடாக என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி தான் அது என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு அந்த லாங்குவேஜையே அவுட்புட் கொடுக்கும். கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டே டிஸ்பிளே பண்ணும். இது வந்து கம்பைல்டு லாங்குவேஜ். இப்போ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் என்ன பண்ணணும் வந்து அது மிஷின் கோடாவே கன்வெர்ட் பண்ணவே பண்ணாது, டேரெக்டாகவே நம்மளுக்கு என்ன வந்துடும்னா அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். சப்போஸ் நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை டேரெக்டாக டிஸ்பிளே பண்ணிடணும். சப்போஸ் எரர் இருந்ததுன்னா வந்து அதை டிஸ்பிளே பண்ணாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இமேஜஸ் காட்டுறேன். அந்த இமேஜ் மூலமாக உங்களுக்கு நான் ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ கம்பைல்டு லாங்குவேஜ் என்ன எக்ஸாம்பிள் லாங்குவேஜ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போத் ஆஃப் கம்பைல்டு அண்ட் இன்டர்பிரட் ரெண்டுமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் தான். அதில் கம்பைல்டு லாங்குவேஜ் என்னெல்லாம் எக்ஸாம்பிள் வரும்னு பார்த்தீங்கன்னா C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவே இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்க்கு என்ன எக்ஸாம்பிள் வரும்னு பார்த்தீங்கன்னா PHP, Python, Rubyலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைல் லாங்குவேஜில் வந்து நான் இப்போ hello.cன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணுறேன். அதை வந்து ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா கம்பைலர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த கோடை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ மிஷின் கோட்னாலே 0 1 உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜில் கோடு எழுதிருப்போம். அந்த கோடை வந்து அது மிஷின் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அதை கன்வெர்ட் பண்ணி அதில் உள்ள ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும். அது வந்து கம்பைல் லாங்குவேஜ். இப்போ இது இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து என்ன பண்ணோம், இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாகவே என்ன பண்ணிடும், நான் வந்து மிஷின் கூட என்ன பண்ணாது, அது வந்து கன்வெர்ட் பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணிடும், அது வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இப்போ கம்பைல் லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஒரு 10 லைனில் ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லைன் கூட வேண்டாம், ஒரு 5 லைனில் ப்ரோக்ராம் கூட எழுதிருக்கீங்கன்னா அது என்ன பண்ணணும் வந்து உங்களுக்கு வந்து 5 லைன்லையுமே அது என்ன பண்ணணும் வந்து லைன் பை லைனாக செக் பண்ணி 5 லைன்லேயும் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் எரர் இருக்குது அப்படின்னு அதை செக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கம்பைலரில் என்ன பண்ணிடணும் வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். உங்களுக்கு 1 லைனில் உங்கள் ப்ரோக்ராம் இந்த 1 லைனில் இந்த எரர் இருக்குது, 2 லைனில் இந்த எரர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 100 லைன் எழுதினா 100 லைன்லேயும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் எரர் இருக்குது அப்படிங்கிறது வந்து மொத்தமாகவே அந்த கோடை ஃபுல்லாகவே அதை வந்து ரீட் அவுட் பண்ணி வந்து உங்களுக்கு எரர் வந்து காமிச்சிடும். பட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஒரு 5 லைனில் கோட் எழுதிருக்கீங்க அப்படின்னா 2 லைனில் உங்களுக்கு ஒரு எரர் இருக்குது அப்படின்னா வந்து அது 3 லைனில் செக் பண்ணாது. 2 லைன்லேயே அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஆயிரும் வந்து டெர்மினேட் ஆகி உங்களுக்கு என்ன பண்ணிடணும் வந்து 2 லைனில் உங்களுக்கு வந்து எரர் இருக்குன்னு என்ன ஆயிரும் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து இன்டர்பிரட்டட் உள்ள லாங்குவேஜ். இதுதான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். கம்பைல் லாங்குவேஜ் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து கம்பைல் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி அதில் உள்ள பக் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து செக் பண்ணி கொடுக்கும். ஃபுல் கோடையுமே அது வந்து செக் பண்ணிடும். பட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் என்ன பண்ணாது, அது வந்து ஃபுல்லாக செக் பண்ணாது. நீங்கள் இன்பிட்வீனில் உங்களுக்கு கோடில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதோடய அந்த ஸ்கிரிப்ட் வந்து டெர்மினேட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன வந்துடும்னா உங்கள் கோடில் வந்து இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது அந்த மாதிரி இது பண்ணிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கான்செப்ட் கிடையாது, இது ஒரு பெரிய கான்செப்ட். இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். பட் இதை பற்றி நான் ஃபர்தராக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கம்பைல் லாங்குவேஜுக்கும் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இமேஜை உங்களுக்கு பார்த்தாலே இந்த இமேஜில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு என்னங்கிற ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் which is the implemented execute the instruction directly without the machine language. மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகாமல் நம்மளுக்கு என்ன பண்ணால் டேரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆயிடும் வந்து அவுட்புட் கிடைச்சிடும். இதுதான் வந்து கம்பைலர் லாங்குவேஜுக்கும் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் தேங்க்யூ.